காலையில் ஒரு 11 மணிக்கு மேலே சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். சாதனா அப்போ வந்து வேலை விஷயமா கொஞ்சம் வெளியில் வந்து போயிருக்காங்க. மதியம் லஞ்சு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. காலையில் வந்து இட்லியும் சாம்பார் மட்டும்தான் வச்சுருந்தேன். அதே வந்து பசங்க சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் மாரி வந்து பண்ணி அதில் சாதம் போட்டு கிளறிட போகிறேன். தொட்டுக்கிறதுக்கு முட்டை வறுவலும் ஊறுக்காவும் தான் வச்சு கொண்டு போய் கொடுக்க போகிறேன். சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே காலையில் சேர்ந்த பாத்திரம் கொஞ்சம் இருந்தது. சரி மதியம் சமைக்கும் போது ஒரேடியாக விளக்கிக்கலான்னு அப்படியே வந்து போட்டு வச்சுருந்தேன். அதை தான் இப்போ விளக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து சமையல் வேலையை வந்து முடிச்சிட்டேன். சமைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பால்கார அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ரேஷனில் பொருள் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. சரி ஒரேடியாக லஞ்சு பேக் பண்ணிவிட்டு அப்படியே ரேஷனுக்கும் போயிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே ஆஃபீஸில் கொண்டு போய் லஞ்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பசங்களை அந்த ஸ்கூலில் பிக்கப் பண்ணுறதுக்காக வந்து போயிட்டேன். இன்றைக்கி காலையில் 11:30 மணிக்கு மேலேருந்து இப்படி தான் என்னோடய வேலைகள் போயிட்டுருந்தது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் மினி விலாக் வந்து ஷேர் பண்ணி. தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து மினி விலாக் வந்து ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக பாருங்கள்.